Welcome everyone to Smart Bright Academy. Let's practice saying this word together. Bright. Excellent. Now repeat after me. I am ready to learn. ஹாய், எப்படி இருக்கீங்க? ஹாப்பியா? படிக்கலாமா? பிள்ளைன்ட்ட பேசலாமா? கற்றுக்கலாமா? இத்தனை விஷயம் இருக்குல்ல. இங்கே எல்லாரும் ஒரு விஷயம் ரெகுலராக பண்ணுறாங்க. நான் இப்போ அதெல்லாம் கேள்விப்படுறேன். மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு ஒரு விஷயம் இங்கே பண்ணுறாங்கல்ல. எதுக்கெல்லாம் மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்க? மேக்ஸிமம் எல்லாம் மணி வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் பண்ணுறாங்க. மணி எப்படி ஈஸியாக வரணும் அப்படிங்கிறதுக்கு தான் பண்ணுறாங்க. இந்த மேனிஃபெஸ்ட் அப்படிங்கிற விஷயம் யூனிவர்ஸ் எல்லாத்தையும் நம்மக்கிட்ட தானாக கொண்டு வந்து சேர்க்கும்னு சொல்கிறாங்கல்ல. ஆனால் இந்த முயற்சி அப்படிங்கிற விஷயம் இல்லாமல் இங்கே வெறும் மேனிஃபெஸ்ட் சாத்தியமாகுமா அப்படின்னு என்ன கேட்டால் எனக்கு தெரியலை. என்னை கேட்டால் அது சாத்தியப்படாத ஒன்றா தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் நம்ம அப்துல் கலாம் சொன்ன மாதிரி கனவு காணுங்கள் அப்படின்னு அவர் சொல்கிறாருல்ல, அந்த கனவு காண்றதோட மட்டும் இல்லாமல் அதை அதுக்காக நீங்கள் ஹார்டு ஒர்க் பண்ணாமல் இங்கே அது சாத்தியப்படுமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க. நீங்கள் யோசிக்கணும், நீங்கள் முயற்சி பண்ணணும். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். இதுதான் இங்கே லாங்குவேஜ் கிளாஸஸில் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். டெய்லி ப்ராக்டிஸ். நான் எப்போவுமே சொல்கிற ஒன்று தான், பிரம்ம வித்தையாக இருந்தால் கூட முறையாக சாதகம் பண்ணாதான் அது கை வரும். நீங்கள் கரெக்டாக ரெகுலராக கண்டினியூவாக அந்த ப்ராக்டிஸ் அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் இருக்கும்போது கண்டிப்பாக இந்த மேனிஃபெஸ்ட் பண்ணுற விஷயங்கிறது டெஃபினட் ஆகும். இது படிப்பு விஷயத்தில் மட்டும் இல்லை, அதில் எல்லாத்துலேயுமே சேரும். நீங்கள் முயற்சி பண்ணாமல் இங்கே மந்திரத்தில் மாங்காய் விழுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் மார்க்கு தான். நீங்கள் முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களால் உங்கள் லைஃப்பில் சக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நீங்கள் போகலாம். நீங்கள் படிக்கணும்னா படிக்கணும், இப்போ இல்லைன்னா எப்பவும் இல்லை, அதை மனசில் வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.